எல்லாருக்கும் வணக்கம். எப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் ஆனாரோ, அதுலருந்து சொல்லப்போனா அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட காலம் தான். இப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய உலக நாடுகள் மேல வந்து தொடர்ந்து வரிய வந்து அதிகமாயிட்டு போயிட்டு இருந்தாரு. இப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலக நாட்டுல இருக்கக்கூடிய 7 நாடுகள் இப்ப என்னாச்சுன்னா, அமெரிக்காவுக்கு எதிரா திரும்பியிருக்காங்க. இனிமே அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய கனடா கூட இந்த 7 நாடுகளும் பார்த்தீங்கன்னா, இப்ப வர்த்தகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கை பார்த்தீங்கன்னா, நிலையற்ற எனவும், அது வந்து ஆபத்தானதுன்னு நினைச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 7 நாடுகளும் இப்ப என்னாச்சுன்னா, கனடா கூட மிகவும் நெருக்கமா வராங்க. இப்ப இந்த 7 நாடுகளும் சேர்ந்து கனடா கூட அவங்க வர்த்தகம் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. அமெரிக்கா கூட 7 நாடுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வர்த்தகம் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இப்ப என்னாச்சுன்னா, அந்த 7 நாடுகளும் இப்ப கனடா கூட வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த 7 நாடுகள் பார்த்தோம்னா, இந்தியா, சீனா, பிரேசில், மலேசியா, தாய்லாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து போன்ற 7 நாடுகள் பார்த்தீங்கன்னா, இப்ப முழுமையாக கனடா கூட வர்த்தகம் பண்றதுக்கு வந்து இப்ப கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்தியாவின் இந்த வர்த்தக கொள்கையில பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து மருந்து பொருட்கள், ஜவுளி பொருட்கள், அதே மாரி பார்த்தீங்கன்னா, பல மின்னணு பொருட்களும் பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து வேனாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, மலேசியால வந்து பாம் ஆயில் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அதிகமா அனுப்பிட்டு இருக்காங்க. அதுபோல பார்த்தோம்னா, சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா, ஆடம்பர பொருட்கள், தொழில் பொருட்கள் மாரி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப தாய்லாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய பொருட்கள் இந்த மாரி பொருள் அனுப்புறாங்க. இதேபோல தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து, மலேசியா, பிரேசில் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல இருந்து அவங்க முக்கியமா என்னென்ன பொருள் இருக்கோ பார்த்தீங்கன்னா, இனிமே பார்த்தீங்கன்னா, கனடா கூட அவங்க வர்த்தகம் பண்றதுக்கு வந்து இப்ப ரெடியா இருக்காங்க. இந்த 7 நாடுகளின் முடிவால பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இடி தான் சொல்லப்போனா அவங்களுக்கு. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய செல்போன் விலை, கார்கள் விலை, அதுபோல மின்னணு சாதனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள் எல்லா விலையும் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவரை அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் சரி, அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, என்ன பண்றாங்க இப்போ, இப்ப எல்லாருமே சொல்லப்போனா டொனால்ட் ட்ரம்ப வந்து எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்காங்க. எப்போ அமெரிக்க பிரதமரா ட்ரம்ப் வந்து வந்தாரோ, அதுலருந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள் மீது சொல்லப்போனா அதிகமாக வரி போட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்ப ஆப்போசிட்டா திரும்பி இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, தான் தலையிலேயே மண்ண வாரி போட்டுட்டாங்க இப்ப அமெரிக்கா. அதான் உண்மை சொல்லப்போனா.